கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் தன் சொத்து பத்தையெல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வச்ச பசுபோல ஐயாவும் பிறந்த மண்ணியா இது. ஏப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு யாரு கஞ்சி ஊத்துறது? ஏப்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்க இருந்து தொடங்கி சின்ன சின்ன களப்படுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவர் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் படிக்காம ஜெயிச்சவங்கள ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கிற ஆளு காமராஜர் தானே. ஆனா அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் இவ்வளோ பேரும். அதான் நீங்க போய் சொல்லுங்க, அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டில வரவங்களா தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு போய் வடநாட்டுல கேட்டு பாருங்க. வறுமை இருந்தா பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா செங்கச்சோலையை கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா ஆணி அடிக்கிறது கூட்டு போயிருவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். The final destination for parents here is education. காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேசல்ல உறவாகுவார். தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. ஏப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு யாரு கஞ்சி ஊத்துறது? ஏப்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம்
பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும்.